السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்றைய ஜும்மா 2015 ஆண்டின் முதல் ஜும்மாவாகும். புத்தாண்டு வாழ்த்துச் செய்தி எனக்கு பல்வேறு மக்களிடமிருந்து வருகின்றது. ஃபேக்ஸிலும் பல்வேறு மொழியினர் கூறுகின்றனர். நானும் உங்களுக்கு இந்த ஆண்டு எல்லா வகையிலும் அருளுக்குரியதாக அமைவதற்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அத்துடன் நான் இன்னொன்றும் கூறுவேன். ஒருவர் மற்றவருக்கு வாழ்த்து கூறுவதனால் எப்போது பயன் கிடைக்கும் என்றால், நாம் கடந்த வருடத்தில் அஹ்மதியாக இருப்பதன் கடமையை எந்த அளவுக்கு நிறைவேற்றினோம் என்றும், வருங்காலத்தில் இக்கடமையை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய போகிறோம் என்றும் ஆய்வு செய்யும் போதுதான் பயன் கிடைக்கும். ஆகவே நாம் இந்த ஜும்மாவிலிருந்து வருங்காலத்திற்காக ஒரு விருப்பத்தை நிலைநாட்ட வேண்டும். புது வருடத்தில் இக்கடமையை நிறைவேற்றுவதில் சுறுசுறுப்பையும் உழைப்பையும் வெளிப்படுத்த வேண்டும். நாம் ஓர் அஹ்மதி என்ற முறையில் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றுவது நன்மைகளை செய்வதன் மூலமே நிறைவேறும். ஆனால் இந்த நன்மைகளின் தரம் எப்படி இருக்க வேண்டும்? அஹ்மதியத்தில் நுழைகிற ஒவ்வொரு மனிதருக்காகவும் அந்த அளவுகோலை ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஏற்படுத்தியுள்ளார்கள், விளக்கியுள்ளார்கள். இப்போது புதிய வசதிகள், புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் ஒவ்வொரு மனிதரும் வருடத்தில் ஒருமுறை காலத்தின் ஹலீஃபாவின் கையில் உறுதி எடுக்கிறார். தாம் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கூறப்பட்ட தகுதிகளை பெறுவதற்காக முழுமையாக முயற்சி செய்வேன் என்று. பிறகு அஹ்மதிக்காக, நமக்காக இந்த அளவுகோலை ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தெளிவாக குறிவிட்டார்கள். கூறுவதற்குத்தான் அவை பையத்தின் 10 நிபந்தனைகள். ஆனால் அதில் ஓர் அஹ்மதி என்ற முறையில் என்னென்ன பொறுப்புகள் இருந்தனவோ அதனை தோராயமாக கணக்கிட்டாலும் கூட 30 விட அதிகமாகவே இருக்கும். ஆகவே நாம் புத்தாண்டின் மகிழ்ச்சியை உண்மையான முறையில் கொண்டாட வேண்டும் என்றால்
இவ்விஷயங்களை முன்னிறுத்துவது அவசியமாகும். அதுவன்றி ஒரு மனிதர் அஹ்மதி என்று கூறிக்கொண்டு நான் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மரணத்தை ஒப்புக்கொண்டு விட்டேன் என்றும் வரக்கூடிய மசீஹை பற்றி கூறப்பட்ட முன்னறிவிப்பை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டு விட்டேன் என்று மட்டும் கூறுவது போதுமானதன்று. அதில் மட்டும் அவர் மகிழ்ச்சியடைந்து விடுகிறார். இது சந்தேகமின்றி முதல் அடியாகும். ஆனால் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நம்மிடம் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பாவது நாம் நன்மையின் ஆழத்தில் சென்று பார்த்து புரிந்து அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்பதுதான். இரத்த வெறி கொண்ட மிருகத்திடமிருந்து மனிதர் தப்பிப்பது போன்று பாவத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதுதான். இது நடந்தால் நாம் நமது நிலைமைகளில் மட்டும் புரட்சியை ஏற்படுத்துவதுடன் இல்லாமல் உலகை மாற்றி இறைவன் பக்கம் கொண்டு வரும் சாதனமாக ஆகிவிடுவோம். எவ்வாறிருப்பினும் இவ்விஷயங்களை சிறிது விபரமாக நினைவூட்டல் என்ற முறையில் நான் இன்று கூறுவேன். இந்த நினைவூட்டல் மிகவும் அவசியமாகும். நமது பையத்தின் நோக்கம் நம்முன் இருக்க வேண்டும். அன்னார் கூறிய முதல் விஷயம் ஷிர்கிலிருந்து தப்புவதற்கான உறுதிமொழியாகும். ஒரு நம்பிக்கையாளர் இறைவன் மீது ஈமான் கொள்பவர் என்றால் இறைவன் மீது ஈமான் கொண்டதனாலேயே இறை கட்டளையை அமல்படுத்தும் விதமாக காலத்தின் இமாமிடம் பையத் செய்திருக்கிறார் என்றால் அத்தகைய மனிதருக்கு இணை வைப்புடன் தூரத் தொடர்பு கூட இருக்க இயலாது. ஓர் இணை வைப்பவர் அல்லாஹ்வின் பேச்சை கேட்பது எவ்வாறு நடக்க முடியும்? ஆனால் அவ்வாறில்லை. எந்த நுட்பமான ஓர் இணை வைப்பை பற்றி ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு கவனம் ஊட்டுகிறார்களோ அது வெளிப்படையான இணை வைப்பு அல்ல, மாறாக அது மறைமுகமான இணை வைப்பாகும். அது ஒரு நம்பிக்கையாளரின் ஈமானை பலகீனமாக்கி விடுகிறது. அதனை விளக்கியவாறு ஓரிடத்தில் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், தௌஹீத் என்பது ஏகத்துவம் என்பது வாயால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறிவிட்டு உள்ளத்தில் ஆயிரக்கணக்கான சிலைகளை திரட்டி வைத்திருப்பதன்று. மாறாக ஒரு மனிதர் தமது ஏதாவது பணி, தந்திரம், சூழ்ச்சி, திட்டம் ஆகியவற்றுக்கு இறைவனை போன்று கண்ணியம் தருகிறாரோ அல்லது ஏதாவது மனிதனை முழுமையாக நம்பியிருக்கிறாரோ அல்லது இறைவன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கை வைக்கிறாரோ அல்லது இறைவனுக்கு தர வேண்டிய மகத்துவத்தை தமது நப்சுக்கு தருகிறாரோ அவை அனைத்தும் இறைவனது பார்வையில் சிலைகளாகும், சிலை வணக்கமாகும். சிலை என்பது தங்கம், வெள்ளி, பித்தளை, கல் ஆகியவற்றால் செய்யப்படுவது மட்டுமல்ல, அதன் மீது நம்பிக்கை வைக்கப்படுகிறது அது மட்டுமல்ல, அல்லது ஏதாவது ஒரு சொல் அல்லது செயலுக்கு இறைவனுக்கு செலுத்த வேண்டிய கடமை அளவுக்கு மகத்துவம் தரப்பட்டால் இறைவனுடைய பார்வையில் அதுவும் சிலையாகும். இன்று நாம் நம்மை ஆய்வு செய்வது அவசியம். கடந்த வருடம் நாம் இந்த திட்டங்கள், முயற்சிகளை சார்ந்து நின்றோமா? அவற்றையே எல்லாம் என்று கருதினோமா? அல்லது அவற்றை வெறும் திட்டமாக மட்டும் பயன்படுத்தினோமா? இறைவனுக்கு முன்னால் குனிந்து அந்த திட்டங்களில் மீது இறைவனது பரக்கத்தை வேண்டினோமா என்று நம்மை நாமே நீதியுடன் ஆய்வு செய்தால் அதுவே நம்மை முன்னே எடுத்துச் செல்லும். பிறகு அன்னார் நம்மிடம் ஓர் வாக்குறுதி வாங்கியுள்ளார்கள், பொய் சொல்ல மாட்டேன் என்று. பொய் நல்லதுதான், நான் பொய் சொல்ல விரும்புகிறேன் என்பது புத்திசாலிகளின் கூற்று. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், ஒரு மனிதர்
எதுவரை சுயநல நோக்கங்களால் தூண்டப்படுவதில்லையோ அதுவரை பொய் சொல்ல விரும்புவதில்லை. ஆக சுயநல நோக்கங்கள் இருந்தால் மட்டுமே மனிதன் பொய்யின் பக்கம் சாய்கிறான். ஆனால் உயரிய நல்லொழுக்கமாவது உயிர், பொருள் அல்லது தனது விருப்பங்களுக்கு ஓர் ஆபத்து ஏற்படும் என்றாலும் கூட பொய் சொல்லாமலும் உண்மையின் அடித்தளத்தை விடாமலும் இருப்பதாகும். உண்மையாளருக்கும் பொய்யருக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் சோதனைகள் வரும்போதுதான் தெரியும். சுயநல நோக்கங்களுக்கு பாதிப்பு அடையும் போது, ஆபத்து ஏற்படும் பொழுது அவரது நிலை தெரிய வரும். சுய லாபங்களுக்கு இழப்பு ஏற்படும் போதுதான் அது வெளிப்படும். ஆனால் அனைத்து சுயநல நோக்கங்களையும் உண்மைக்காக தியாகம் செய்ய வேண்டும். இன்று ஐரோப்பிய நாடுகளுக்கு அகதிகள் வருகின்றனர். அவர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் புரிய வைத்தும் வக்கீல்களின் பேச்சை கேட்டு பொய் சொல்லிவிடுகின்றனர். பொய்யாக தமக்கென கதைகளை எழுத வைக்கின்றனர். சில நேரங்களில் அதற்கு பிறகும் அவர்களது கோரிக்கை ரிஜெக்ட் ஆகிவிடுகிறது. பெரும்பாலானவர்களுக்கு அப்படி ஆகிவிடுகிறது. இங்கு நமது தலைமையக குழு இருக்கிறது, பிற நாடுகளிலும் இருக்கிறது. இங்குள்ள நமது தலைமையக குழு ஜமாத் அளவில் அசைலம் கேட்பவர்களுக்கு உதவி செய்கிறது. அவர்களை வக்கீல்களை நோக்கி வழிகாட்டுகிறது அல்லது அவர்களது கேஸுக்கு தேவையான முக்கிய விஷயங்களை அந்த டீம் கூறுகிறது அல்லது ஆலோசனை வழங்குகிறது. பல முறை அக்குழுவின் தலைவர் என்னிடம் இன்னாரின் கேஸ் ரிஜெக்ட் ஆக காரணம் அளவில்லாத பொய் அதில் இருந்தது என்று கூறியுள்ளார். உலகியல் பயனை பெறுவதற்காக பொய்யின் துணையை நாடினர். பொய்யையும் இணை வைப்பையும் அல்லாஹ் தஆலா ஒன்றாக கூறியுள்ளானே என்று கூட அவர்கள் சிந்திப்பதில்லை. அதுபோல் சிலர் பெனிஃபிட்ஸ் வாங்குவதற்காக தவறான விளக்கங்களை தருகிறார்கள், பொய் சொல்கிறார்கள். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், பொய்யும் ஒரு சிலை ஆகும். அதனை சார்ந்து நிற்பவர் இறைவனை விட்டுவிடுகிறார். இந்த நுணுக்கத்துடன் தம்மை ஆய்வு செய்வது அவசியமாகும். பிறகு கூறினார்கள், விபச்சாரத்திலிருந்து விலகி இருப்பேன் என்று உறுதியிடுங்கள். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், விபச்சாரத்தின் அருகில் கூட செல்லாதீர்கள். அதன் எண்ணம் உள்ளத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கும் கூட செல்லாதீர்கள். அந்த பாவம் நிகழ சாத்தியமான எல்லா சூழல்களில் இருந்தும் விலகியிருங்கள். இன்றைய காலத்தில் டிவி, இன்டர்நெட்டுகள் உள்ளன. அவற்றில் அத்தகைய மோசமான பிலிம்கள் காட்டப்படுகின்றன அல்லது திறந்தவுடன் வருகின்றன. அது பார்வையின் விபச்சாரமும் எண்ணங்களின் விபச்சாரமாக உள்ளன. அவை தீமைகளில் பீடிக்க வைப்பவையாக உள்ளன. வீடுகள் சிதைவடைய காரணமாக இருக்கின்றன. பல பெண்களும் குழந்தைகளும் தமது கணவரை பற்றி எழுதுகின்றனர், நாள் முழுவதும் இன்டர்நெட்லேயே உட்கார்ந்து மோசமான படங்களை பார்க்கிறார் என்று. சில ஆண்கள் கூட தமது மனைவிமார்களை பற்றி எழுதுகின்றனர். விளைவு ஹுலா, தலாக்கில் போய் முடிகிறது. அல்லது இந்த பிலிம்களின் காரணத்தால் மிருகங்களை விட மோசமாக ஆகிவிடுகின்றனர். அஹ்மதி சமூகம் பொதுவாக இதிலிருந்து விலகியுள்ளது, மாஷா அல்லாஹ், ஒன்றிரண்டுகளை தவிர. ஆனால் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டு இதிலிருந்து விலகி இருப்பதற்கு முழுமையாக முயற்சி செய்யவில்லை என்றால் எந்த தூய்மைக்கும் உத்தரவாதம் தர இயலாது. ஆகவே இது சம்பந்தமாக
மிகவும் கவலையுடன் ஆய்வு செய்வது அவசியமாகும். பிறகு இன்னொரு உறுதிமொழி நம்மிடம் வாங்கப்பட்டதாவது கெட்ட பார்வையிலிருந்து விலகி இருப்பேன் என்பதாகும். எனவே இறைவன் திருக்குர்ஆனில் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுமாறு கட்டளையிட்டுள்ளார். காரணம் கெட்ட பார்வை பார்ப்பதற்கு வாய்ப்பே ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு கண்ணின் மீது நெருப்பு விலக்கப்பட்டு விடுகிறது. அக்கண் அல்லாஹ்வினால் விலக்கப்பட்டவற்றை பார்ப்பதிலிருந்து குனிந்து விடுகிறது. ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், மஹரம் அல்லாத பெண்களை, அந்நிய பெண்களை, அவர்களின் அழகான உறுப்புகளை ஒருபோதும் பார்க்காதீர்கள் என்று நமக்கு கவனமூட்டப்பட்டுள்ளது. சுதந்திரமான பார்வையால் ஏதாவது வேளையில் தடுமாற்றம் ஏற்படலாம். எனவே அல்லாஹ் தஆலா நமது கண்கள், உள்ளம் ஆகியவை ஆபத்திலிருந்து தூய்மையாக இருப்பதற்காகவே இந்த உயரிய போதனையை வழங்கினான். அன்னார் கூறினார்கள், இஸ்லாம் நிபந்தனைகளை பேணுவதை ஆண் பெண் இரு பாலாருக்கும் கட்டாயமாக்கியுள்ளான். பெண்களுக்கு பர்தா போடுவதற்கு கட்டளையிட்டிருப்பது போன்றே ஆண்களுக்கும் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுமாறு கவனமூட்டப்பட்டுள்ளது. பிறகு இதனை எந்த அளவுக்கு அமல் செய்கிறோம் என்று ஆய்வு செய்ய வேண்டும். பிறகு அன்னார் நம்மிடம் ஓர் உறுதிமொழி எடுத்துள்ளார்கள், ஒவ்வொரு கட்டுப்படாமை மற்றும் பாவங்களில் இருந்து விலகியிருப்பேன் என்று. அல்லாஹ் தஆலாவின் கட்டளைகளில் இருந்து வெளியேறுவது கட்டுப்படாமை ஆகும். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள், பட்டப்பெயர் சூட்டுவது, ஏசி பேசுதல் கட்டுப்படாமை ஆகும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஓரிடத்தில் கூறினார்கள், திருக்குர்ஆனில் இருந்து நிரூபணமாவது, நிராகரிப்பவருக்கு முன்னால் கட்டுப்படாதவருக்கு தான் முதலில் தண்டனை தர வேண்டும். கூறினார்கள், முஸ்லிம்கள் கட்டுப்படாமையிலும் பாவத்திலும் வரம்பு மீறிவிட்டனர். இறைவனது கட்டளைகளை அவமதிப்பும் இறை அடையாளங்களின் மீது வெறுப்பும் அவர்களிடம் உருவாயின. உலகமும் அதன் அழகும் அவர்களிடம் மறையவில்லை. இறைவன் அதேபோன்று அவர்களை ஹலாக்கு கான் மற்றும் செங்கிஷ்கான் மூலமாக அழித்து விட்டான். இன்றும் உலகின் நிலை அவ்வாறுதான் உள்ளது. முஸ்லிம்களின் நிலையும் அவ்வாறுதான் இருக்கிறது. பிறகு இன்னொரு உறுதிமொழி இவ்வாறு எடுக்கப்பட்டுள்ளது பையத் செய்தவர்களிடம், நாங்கள் அநீதி இழைக்க மாட்டோம் என்று. அநீதி பெரும் பாவமாகும். எவரது உரிமையையாவது தவறாக பறிப்பது மிக பெரும் அநீதியாகும். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மிக பெரும் அநீதி எது என்று கேட்கப்பட்ட போது அன்னார், மிகப்பெரிய அநீதியாவது ஒரு மனிதர் தனது சகோதரரின் உரிமைகளுள் ஒரு கையளவு பூமியை அபகரித்தாலும் அப்பூமியில் ஒரு கல்லையாவது அநியாயமான முறையில் அபகரிக்கப்பட்டிருந்தால் அதன் கீழுள்ள பூமியின் அடி ஆழம் வரை உள்ள அனைத்தையும் ஒரு மாலையாக்கி மறுமை நாளில் அவரது கழுத்தில் மாட்டப்படும். அதாவது பூமியின் கீழ் பாதாளம் வரை எத்தனை தூரம் உள்ளது என்று அல்லாஹ்வே அறிவான். அது ஒரு வளையமாக ஆக்கப்பட்டு கழுத்தில் மாட்டப்படும். ஆகவே இது மிகவும் அஞ்சத்தக்க விஷயமாகும். சிலர் வழக்குகளில் அகம்பாவத்தால் அல்லது சுயநலத்தால் மக்களின் உரிமையை பறிக்கின்றனர். அவர்கள் இதனை அஞ்சத்தக்க விஷயமாக கருத வேண்டும். பிறகு நம்மிடம் இன்னொரு உறுதிமொழி வாங்கப்பட்டுள்ளது, மோசடி, நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டோம் என்று. நம்பிக்கை துரோகத்திற்கு ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அளவுகோல் கூறியிருந்தார்கள்? உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவரிடம் கூட நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள். இந்த அளவை நாம் எட்ட வேண்டும்.
இன்னாரின் அமானிதத்தை நான் அபகரித்தேன் அல்லது எனது ஆதிக்கத்தில் எடுத்துக்கொண்டேன், அதற்கு காரணம் இன்ன நேரத்தில் அவர் என்னிடம் இவ்வாறு ஒரு மோசடி செய்தார் என்று எந்த சமாளிப்பும் கூற இயலாது. தமது உரிமையை பெறுவதற்கு கஸாவுக்கு அல்லது நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள். எதிர்த்தரப்பு ஜமாத் அல்லாதவராக இருப்பின் நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள், அல்லது ஜமாத் நீதிமன்றத்துக்கு செல்லுமாறு கூறினால் செல்லுங்கள். ஆனால் நம்பிக்கை மோசடி என்ற கற்பனையே ஒரு நம்பிக்கையாளரின் ஈமானை அதன் அடித்தளத்திலிருந்து அசைத்து விடுகிறது. பிறகு ஒரு உறுதிமொழி, எல்லா வகையான குழப்பங்கள் கிளர்ச்சிகளில் இருந்தும் விலகியிருப்பேன். தம்மவர்களுடன் சண்டை சச்சரவு என்ற பேச்சுக்கு இடமில்லை. அந்நியர்கள் நமக்கு தொந்தரவு தருகிறார்கள், அவர்களிடம் கூட நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள் என்றால், அன்னார் கூறுகிறார்கள், அம்மக்கள் உங்களை விட்டு விலக காரணம் நீங்கள் அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்ட அமைப்பில் சேர்ந்ததனால்தான். அவர்களுடன் சண்டை சச்சரவு போடாதீர்கள். இன்னும் சொல்வதாயின் மறைமுகமான முறையில் அவர்களுக்காக துஆ செய்யுங்கள். பாருங்கள், நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் இது பற்றி வழிகாட்டவே நியமிக்கப்பட்டுள்ளேன். ஏனென்றால் குழப்பம் விளைவித்தல், தவறான நடத்தை நேரும் இடத்திலிருந்து விலகுங்கள். ஏச்சுகளை கேட்டும் பொறுமை செய்யுங்கள். தீமைக்கு நன்மையால் பதில் கொடுங்கள். எந்த குழப்பமும் விளைவிக்க முற்பட வேண்டாம். அத்தகைய இடத்திலிருந்து அகன்று விடுவது சிறந்தது. மென்மையுடன் பதில் கூறினார்கள், நான் இந்த ஜமாத்தில் இருந்து கொண்டு ஒருவர் சண்டையிட்டார் என்று கேள்விப்படுகிறேன். அதனை நான் ஒருபோதும் விரும்புவதில்லை. இந்த ஜமாத் தக்வா அல்லாத நடைமுறையை மேற்கொண்டு அதற்கு ஒரு முன்மாதிரி காட்டுவதை இறைவன் ஒருபோதும் விரும்பவில்லை. நம்மவருடனாக இருப்பினும் சரி அல்லது அந்நியருடனாயினும் சரி, நம்மில் தமது மனைவியுடன் உள்ள அணுகுமுறையில் அல்லது தமது சகோதரருடன் உள்ள நடைமுறையில் அல்லது தமது சுற்றுப்புறத்து மக்களுடன் உள்ள நடைமுறையில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய போதனையை முன்னிறுத்துங்கள். அதனால் ஓரளவுக்கு வருகிற விவகாரங்கள் கூட வராது, அல்லது குறைந்தபட்சம் அசாதாரணமாக நடக்கின்ற சம்பவங்கள் இன்னும் குறைந்துவிடும். பிறகு இன்னொரு உறுதிமொழி நம்மிடம் வாங்கியுள்ளார்கள், அதாவது கிளர்ச்சியின் நடைமுறையிலிருந்து விலகியிருப்பேன் என்பது. இந்த கிளர்ச்சியின் உணர்வு ஜமாத் அமைப்பில் ஒரு சிறு பணியாளருக்கு எதிராக இருப்பினும் அல்லது காலத்தின் அரசாங்கத்துடன் செய்து கொண்டாலும் சரியே, அதிலிருந்து கிளர்ச்சியின் நாற்றம் வந்தால் அத்தகைய நடைமுறையிலிருந்து விலகுமாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் வழிகாட்டல் வழங்கியுள்ளார்கள். மார்க்கத்தில் தலையிடும் விஷயங்கள் போக பிற அனைத்து விஷயங்களிலும் காலத்தின் அரசாங்கத்துடன் கிளர்ச்சி மனப்பான்மையுடன் அவர் நடந்தால் அவர் தன்னையே சட்டத்தை முறிப்பவராக ஆக்குகிறார், அல்லது அவர் பிறரை சட்டத்தை முறிக்குமாறு தூண்டுகிறார் எனில் அது இஸ்லாமிய நடைமுறை அல்ல. பிறகு அன்னார் கூறினார்கள், மன எழுச்சிகளில் மிகைக்கப்படுவதில் இருந்தும் விலகுமாறு உறுதியிடுங்கள். இக்காலத்தில் இன்டர்நெட் மூலம் நான் இது தொடர்பாக கூறினேன். மன எழுச்சிகளில் மிகைக்கப்படுவதற்கு பல சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றன. இதனால் சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்றன. ஆகவே சின்னஞ்சிறு விஷயங்களில் கூட எவ்வகையிலாவது மன எழுச்சிகள் கிளர்ந்தெழவும் அல்லது அவரை மிகைக்கவும் செய்யலாம். எனவே அதிலிருந்து விலக முழுவதுமாக முயல்வது ஓர் அஹ்மதியின் கடமையாகும். அஹ்மதியத்தில் நுழைந்த பிறகு நீங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு கட்டளையை பேண வேண்டும். அதாவது ஐவேளை தொழுகையை அதன் எல்லா நிபந்தனைகளுடனும் நிறைவேற்ற வேண்டும். இதற்காக நம்மிடம் உறுதிமொழி வாங்கியுள்ளார்கள்.
10 வயது சிறுவர்களுக்கும் கூட தொழுகை கடமையாகும். எனவே பெற்றோர் அதனை கண்காணிக்க வேண்டும். அவர்களை கண்காணிப்பதற்கு முதலில் பெற்றோர் முதலில் அதனை பேணுபவராக இருக்க வேண்டும். பெரும்பாலான முறையீடுகள் எனக்கு வருகின்றன. சில சிறுவர்கள் கூட கூறுகின்றனர், எமது பெற்றோர் தொழுவதில்லை அல்லது தமது கணவர் தொழுவதில்லை, குழந்தைகள் என்ன முன்மாதிரியை பார்ப்பார்கள் என்று மனைவி கூறுகிறார். ஆண்கள் ஐவேளை தொழுகையை நிபந்தனைகளுடன் நிறைவேற்ற வேண்டும் என்பதன் பொருள் பள்ளிக்கு சென்று ஜமாத்துடன் தொழ வேண்டும் என்பதாகும். நோய் அல்லது அனுமதிக்கப்பட்ட காரணங்கள் இருந்தால் தவிர அதனை அமல் செய்ய தொடங்கிவிட்டால் நமது பள்ளிகள் நிரம்பிவிடும். பொறுப்பாளர் மட்டுமாவது அமல் செய்ய தொடங்கினால் கூட பெரும் வித்தியாசம் தென்பட முடியும். இது பற்றி அவ்வப்போது நான் கூறுகிறேன். இன்னும் நிரப்பப்பட வேண்டிய இடைவெளி அதிகமாகவே உள்ளது. முயற்சி தேவை. ஜமாத் அமைப்பு மற்றும் கிளை அமைப்புகள் இவ்விஷயத்தில் மிகவும் கவனம் செலுத்துவது அவசியமாகும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், ஒரு மனிதர் தொழுவதிலிருந்தே விடுபட விரும்பினால் அவர் மிருகங்களை விட அதிகமாக என்ன செய்துவிட்டார். அவருக்கும் மிருகங்களுக்கும் இடையில் பிறகு எந்த வித்தியாசமும் இல்லை. ஆகவே இதன் பக்கம் ஒவ்வொரு அஹ்மதிக்கும் மிக அதிகமாக முயற்சி செய்வது அவசியமாகும். பிறகு இன்னொரு உறுதிமொழி நம்மிடம் எடுத்துள்ளார்கள், தஹஜ்ஜுத் தொழுகையை பேணுதலுடன் தொழுது வருவோம் என்பதாகும். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுகையை பேணுதலுடன் தொழ வேண்டும். ஏனென்றால் அது கடந்த கால சாலிஹீன்களின் வழியாக இருந்தது. இது அநேகமாக ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூற்றாகும். இது கடந்த கால நல்லடியார்களின் வழக்கமாகும். இது இறை நெருக்கம் பெறும் வழிமுறையாகும். இவ்வழக்கம் பாவத்திலிருந்து தடுக்கிறது, தீமைகளை ஒழிக்கிறது, பௌதீக நோய்களிலிருந்தும் தடுக்கிறது. ஆக இதில் ஆன்மீக சிகிச்சை மட்டுமின்றி பௌதீக சிகிச்சையும் உள்ளது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், நமது ஜமாத் தஹஜ்ஜுத் தொழுகையை கண்டிப்பாக தொழ வேண்டும். அதிகமாக இல்லாவிட்டாலும் 2 ரக்காத்தாவது தொழ வேண்டும். அதனால் எப்படியேனும் துஆ செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த நேர துஆவுக்கு சிறப்பான தாக்கம் உள்ளது. ஆகவே இதன் பக்கமும் கவனம் செலுத்தும் தேவை உள்ளது. பிறகு அன்னார் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓத வேண்டும் என்று நம்மிடம் வாக்குறுதி வாங்கியுள்ளார்கள். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒரு மனிதர் என் மீது ஸலவாத் ஓதினால் அல்லாஹ் தஆலா அவருக்கு 10 மடங்கு ரஹ்மத்தை இறக்குகிறான். ஆகவே ஸலவாத் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. துஆ ஒப்புக்கொள்ளப்படுவதற்கும் அது மிகவும் இன்றியமையாததாகும். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், துஆ வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் தங்கிவிடுகிறது. எதுவரை தமது நபி மீது ஸலவாத் ஓதவில்லையோ அதுவரை அதிலிருந்து சிறு பகுதி கூட வானத்திற்கு செல்லாது. நாம் பையத்தில் செய்யக்கூடிய உறுதிமொழிகளுள் ஒன்று, நாங்கள் முறையாக இஸ்திக்ஃபார் பிழை பொறுக்க தேடுதல் செய்வோம் என்பதாகும். ஒரு நபிமொழி அறிவிப்பில் வருகிறது, ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதர் பிழை பொறுக்க தேடலை நெருங்கி இருந்தால், அதாவது அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்து வந்தால், ஒவ்வொரு நெருக்கடியிலிருந்து வெளிவரவும் வழியை உருவாக்குகிறான். அவரை ஒவ்வொரு சிக்கலில் இருந்து விடுவிக்கவும் வழியை ஏற்படுத்துகிறான். அவர் கற்பனையும் செய்து பார்த்திராத இடத்திலிருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகிறான். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், சிலர் இருக்கின்றனர்,
அவர்களுக்கு பாவங்களை பற்றி தெரியும், சிலருக்கு பாவம் பற்றி தெரியவே செய்யாது. எனவே இறைவன் எப்போதும் இஸ்திக்ஃபாரை பேணுமாறு கூறுகிறான். மனிதர் ஒவ்வொரு பாவத்திற்காகவும், அது வெளிப்படையானதாக இருப்பினும் மறைமுகமானதாக இருப்பினும், அது பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அதற்காக இஸ்திக்ஃபார் செய்து வர வேண்டும் என்று கூறியுள்ளான். எனவே இதன் முக்கியத்துவத்தையும் நாம் எப்போதும் முன்னிறுத்த வேண்டும். பிறகு நம்மிடம் ஒரு உறுதிமொழி வாங்கப்பட்டுள்ளது, இறைவனது உபகாரங்களை நான் எப்போதும் நினைவில் கொள்வேன் என்று. அல்லாஹ்வுடைய உபகாரங்களில் பேருபகாரம் அவன் நம்மை காலத்தின் இமாமை ஏற்பதற்கு வாய்ப்பு தந்ததாகும். அல்லாஹ்வுடைய இந்த உபகாரம் நினைவில் இருந்தால் ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாமுடன் தூய்மையான முறையில் தொடர்பை ஏற்படுத்த எப்போதும் நினைவிருக்கும். அவர்களது வார்த்தைகளை அமல்படுத்த எப்போதும் கவனம் இருக்கும். பிறகு இன்னொரு உறுதிமொழி, நாம் எப்போதும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருப்போம் என்பது. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒவ்வொரு முக்கிய வேலையையும் அல்லாஹ்வை புகழாமல் ஆரம்பித்தால் அது பர்க்கத்தற்றதாகவும் தாக்கமற்றதாகவும் ஆகிவிடும். பிறகு ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதர் சிறிய விஷயத்துக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் அதிகமானதற்கும் நன்றி செலுத்த மாட்டார். ஒருவர் மக்களுக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் அவர் இறைவனுக்கும் நன்றி செலுத்த வாய்ப்பு பெறமாட்டார். எனவே அல்லாஹ்வை எந்த அளவுக்கு புகழ வேண்டும் என்றால் அதன் மூலம் அவனது படைப்பினங்களுக்கும் கூட உபகாரம் செய்பவராக ஆக வேண்டும். பிறகு உறுதிமொழி நாம் எடுத்திருப்பதாவது, நாம் அல்லாஹ்வுடைய சாதாரண படைப்பினங்களுக்கு கூட கஷ்டம் தரமாட்டோம். பிறகு ஒரு உறுதிமொழி எடுத்துள்ளோம், குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எமது மன எழுச்சியால் அனுமதிக்கப்படாத கஷ்டம் தரமாட்டோம். எந்த அளவுக்கு மன்னிப்பு மனப்பான்மையுடன் நடக்க முடியுமோ நடப்போம். ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஒருவரது அளவுக்கு மீறிய கஷ்டம் தொல்லைக்காக அவருக்கு சீர்திருத்தம் ஏற்படும் பொருட்டு, சுய அகம்பாவத்தால் அல்ல, கோபத்தால் அல்ல, சீர்திருத்துவதற்காக தண்டனை தருவது அவசியம் எனில் பிறகு கூட நமது கையில் விவகாரத்தை எடுக்கக்கூடாது. மாறாக அதிகாரத்தை வைத்திருப்போரிடம் விவகாரத்தை கொண்டு செல்ல வேண்டும். அவருக்கு சீர்திருத்தம் ஏற்படுத்த வேண்டும். சுதந்திரனாக ஆகிவிடக்கூடாது. எல்லாரையும் திருத்துவது ஒவ்வொருவரின் வேலை அல்ல. சுயமே எவரையும் பழிவாங்கவும் கூடாது. பணிவு, தாழ்மை குணம் ஆகியவற்றை நமது அடையாளமாக்க வேண்டும். பிறகு ஓர் உறுதிமொழி, எல்லா நிலையிலும் இறைவனுக்கு விசுவாசமாக இருப்போம். சந்தோஷம், துக்கம் எல்லா நிலையிலும் இறைவனது பாதத்தையே பற்றி இருப்போம். ஒரு ஹதீஸில் வருகிறது, ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு நம்பிக்கையாளரின் விவகாரமே ஆச்சரியப்படத்தக்கது. அவரது எல்லா பணிகளும் பர்க்கத்தே பர்க்கத்தாகி இருக்கிறது. இந்த அருள் முழுவதும் நம்பிக்கையாளருக்கே உரியது. நம்பிக்கையாளருக்கு மட்டுமே சிறப்பானது. அவருக்கு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், உவகைக்குரிய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்துகிறார். அவரது நன்றியுடைமை மேலும் மேலும் நலமும் வளமும் பெற காரணமாகிறது. அவருக்கு ஏதாவது துக்கம், கவலை, நெருக்கடி, நஷ்டம் ஏற்பட்டால் பொறுமை செய்கிறார். அவரது அந்த நடைமுறையும் கூட அவரது பர்க்கத்துக்கு காரணமாக அமைகிறது. ஏனெனில் அவர் பொறுமையின் நற்கூலியை பெறுகிறார். ஆகவே ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹ்வின் பக்கமே ஓடுவது ஒரு நம்பிக்கையாளரின் பணியாகும். இது நடந்தால் நாம் அந்த உறுதிமொழியை நிறைவேற்றியவர்களாவோம். நாம் அல்லாஹ்வின் வழியில் ஒவ்வொரு இழிவு, துக்கத்தையும் ஏற்க தயாராக இருக்கிறோம். ஏதாவது துன்பங்கள் வரும்பொழுது ஒருபோதும் முகம் திருப்ப மாட்டோம். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், எவர் என்னுடையவரோ அவர் என்னை விட்டு பிரியவே முடியாது. துன்பத்தினாலோ அல்லது மக்களது ஏச்சு பேச்சுகளாலோ அல்லது வானத்து சோதனைகளாலோ இது நடக்க முடியாது.
ஆகவே நாம் அல்லாஹுக்காக ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாமை சார்ந்தவராக ஆக முயற்சி செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் துக்கம் இழிவு தரப்பட்டாலும் ஒருபோதும் அதனை பொருட்படுத்தக்கூடாது. அதுவே நாம் அளித்த வாக்குறுதி. பிறகு இன்னொரு உறுதிமொழி, நாம் சடங்கு சம்பிரதாயங்களின் பின் செல்ல மாட்டோம் என்பதாகும். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதர் மார்க்க விவகாரத்தில் மார்க்கத்துடன் தொடர்பில்லாத ஒரு சடங்கை உருவாக்குகிறார் என்றால் அவரது அந்த நடைமுறை தள்ளப்பட்டதும் ஒப்புக்கொள்ளப்படாததும் ஆகும். இது பற்றி நாம் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இக்காலத்தில் கல்யாண வைபவங்களில் தவறான சம்பிரதாயங்கள் நடைமுறையில் உள்ளன. அஹ்மதிகள் அதிலிருந்து விலக வேண்டும். தமது வலமும் இடமும் பார்த்து மற்றவர்களை பார்த்து அந்த சம்பிரதாயங்களில் தாமும் விழக்கூடாது. இது பற்றி நான் விவரமாக ஒரு முறை கூறிவிட்டேன். தர்பியத்து செக்ரட்டரிகளும் லெஜ்னாவும் அவ்வப்போது இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனெனில் ஒப்புக்கொள்ளப்படாத செயல்களில் இருந்து ஜமாத் அன்பர்கள் விலகி இருக்க வேண்டும். பிறகு இன்னொரு உறுதிமொழி, மனத்தின் பேராசைகளின் பின்னால் ஒருபோதும் செல்ல மாட்டோம். ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், ஒருவர் தனது ரப்பின் முன் நிற்க வேண்டியிருப்பதை நினைத்து பயந்து தனது நஃப்ஸின் விருப்பங்களை தடுத்துக் கொள்கிறார் என்றால் ஜன்னத் அவரது இருப்பிடமாகும். மனதின் ஆசைகளை விட்டு விலகுவது இறைவனில் மாய்வதாகும். அதனால் மனிதன் இறைவனது திருப்தியை பெற்று இவ்வுலகிலேயே ஜன்னத்தின் அந்தஸ்தை பெற்றுவிட முடியும். பிறகு இன்னொரு உறுதிமொழி, திருக்குர்ஆனின் ஆட்சியை முழுவதுமாக தமது தலையில் ஏற்றுக்கொள்வோம் என்பதாகும். ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். திருக்குர்ஆனின் போதனைக்கு எதிராக ஓர் அடி கூட எடுத்து வைக்காதீர்கள். நான் உண்மையாகவே கூறுகிறேன், திருக்குர்ஆனின் 700 கட்டளைகளில் ஒரு சிறு கட்டளையை கூட தள்ளி விடுகிறார் என்றால் அவர் தனது கைகளாலேயே ஈடேற்றத்தின் வாசலை தனக்காக அடைத்து விடுகிறார். பிறகு இன்னொரு உறுதிமொழி, அல்லாஹ் மற்றும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு கூற்றையும் எமக்காக வழியின் விளக்காக ஆக்கிக் கொள்வோம். ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், நமக்கு ஒரே ஒரு ரசூல் தான், ஒரே ஒரு திருக்குர்ஆன். அது அந்த ரசூலின் மீது இறங்கியுள்ளது. அதனை பின்பற்றுவது கொண்டு நாம் இறைவனை பெற முடியும். ஆகவே அதனை பெற நாம் முயற்சி செய்ய வேண்டும். பிறகு இன்னொரு உறுதிமொழி, அகம்பாவம் மற்றும் தற்பெருமையை முழுமையாக விட்டு விடுவோம் என்பதாகும். ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், நான் உண்மையாகவே கூறுகிறேன், மறுமை நாளில் தற்பெருமையை போன்று கேடு வேறு எதுவும் இருக்காது. அது எத்தனை சோதனை என்றால் அது ஈருலகிலும் மனிதனை அவமானப்படுத்தி விடுகிறது. ஆகவே இது மிகவும் பயப்பட வேண்டிய விஷயமாகும். பிறகு கூறினார்கள், நான் எனது ஜமாத்திற்கு அறவுரை கூறுகிறேன், நீங்கள் தற்பெருமையிலிருந்து விலகுங்கள். தற்பெருமை நமது கம்பீரமிக்க இறைவனது பார்வையில் மிகவும் வெறுக்கத்தக்கதாகும். பிறகு இன்னொரு உறுதிமொழி எடுக்கப்பட்டுள்ளது, பணிவு மற்றும் தாழ்மை குணத்தை கடைபிடிப்பேன் என்பதாகும். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒருவர் அல்லாஹுக்காக பணிவையும் தாழ்மையையும் மேற்கொள்வார் என்றால் அவரது ஒரு தகுதியை உயர்த்துவான். எந்த அளவுக்கு எனில் அவருக்கு இல்லீனில் இடம் தருவான். பணிவு தாழ்மை குணத்தால் அவரது ஒரு படித்தரத்தை உயர்த்துவான். எந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டே செல்வான் என்றால் இது தொடர்ந்து கொண்டே சென்று ஜன்னத்தின் மிக உயர்ந்த பகுதியில் அவருக்கு இடமளித்து விடுவான். பிறகு இன்னொரு உறுதிமொழி, நாங்கள் எப்போதும் இனிமையாக நடப்பதை எங்களது அழகாக ஆக்கிக் கொள்வோம். இதனையும் ஒவ்வொருவரும் முன்னிறுத்தி செயல்பட வேண்டும். பிறகு இன்னொரு வாக்குறுதி வாங்கினார்கள், சகிப்புத்தன்மையுடன் எளிமையுடன் வாழ்வை கழிப்போம். ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், அல்லாஹுவை தேடுவதாக இருந்தால் எளியவரின் உள்ளத்துக்கு அருகில் தேடுங்கள். பிறகு இன்னொரு வாக்குறுதி வாங்கினார்கள், மார்க்கம் மற்றும் இஸ்லாம் மார்க்கத்தின் மீது அனுதாபம் ஆகிய இவ்விரண்டையும்
எனது உயிர், பொருள், கண்ணியம், சந்ததிகள் ஆகிய எல்லாவற்றையும் விட அதிகமாக கண்ணியத்திற்குரியதாக கருதுவேன். மேலும் உறுதிமொழி வாங்கியுள்ளார்கள், அல்லாஹ் தஆலாவுடைய படைப்பினங்களிடம் எப்போதும் அல்லாஹுக்காக அனுதாபம் காட்டுவேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், நினைவில் கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா நன்மையை மிகவும் விரும்புகிறான். அவனது படைப்பினங்களுடன் அனுதாபத்துடன் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறான். எனவே என்னுடன் தொடர்பு வைத்திருப்பவர்கள் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொருவருடனும் அவர் எந்த மார்க்கத்தை சார்ந்தவராக இருப்பினும் அவரிடம் அனுதாபம் காட்டுங்கள். பாகுபாடின்றி ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்யுங்கள். ஏனென்றால் அதுவே திருக்குர்ஆனின் போதனையாகும். பிறகு இன்னொரு உறுதிமொழி வாங்கினார்கள், இறைவன் தந்த ஆற்றல்களைக் கொண்டு மனித குலத்துக்கு நன்மை செய்வேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறியுள்ளார்கள், எந்த அளவுக்கு படைப்பினங்களுக்கு தேவைகள் உள்ளனவோ, எந்த அளவுக்கு பல்வேறு காரணங்கள் நடைமுறைகளில் இறைவன் சிலரை சிலரிடம் தேவையுள்ளவராக ஆக்கி வைத்துள்ளானோ, அந்த எல்லா விவகாரங்களிலும் அல்லாஹுக்காக உண்மையான சுயநலமற்ற சத்தியமான அனுதாபத்துடன் தம்மால் வெளிப்படுத்த முடிந்த அளவுக்கு நன்மைகளை அவர்களுக்காக வெளிப்படுத்த வேண்டும், செய்ய வேண்டும். தேவையுள்ள ஒவ்வொருவருக்கும் தம்மால் இயன்ற அளவுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்களின் உலகம் மற்றும் ஆகிரத்து இரண்டின் சீர்திருத்தத்திற்காகவும் தம்மை ஈடுபடுத்த வேண்டும். உலகின் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக முயற்சிப்பதும் கூட மனித குலத்திற்கு பயன் தருவதில் அடங்கும். பௌதீக மற்றும் ஆன்மீக பயன்களை அடைய வைப்பது நமது கடமையாகும். எனவே நாம் வெளிப்படையான அனுதாபத்துடன் அவர்களுக்கு பயன் ஏற்படுத்த முயற்சி செய்யும் இடத்து, படைப்பினங்களுக்கு சேவை செய்யும் இடத்து தப்லீகும் கூட மனித குலத்திற்கு சேவை என்ற ரீதியில் செய்ய வேண்டும். பிறகு அன்னார் இன்னொரு உறுதிமொழியும் வாங்கினார்கள், அல்லாஹுக்காக நாம் எந்த அளவுக்கு நெருங்கிய உறவை அன்னாருடன் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடன் ஏற்படுத்த வேண்டும் என்றால், அந்த உறவு நமது எந்த உறவினர்களுடனோ, உறவினர் என்ற முறையிலோ அல்லது வேறு எவருடனும் சேவகன் என்ற முறையிலோ இருக்கவே கூடாது. அன்னார் மார்க்க மற்றும் அறிவுபூர்வமான ஆன்மீக பயிற்சிக்காக கூறிய அனைத்து விஷயங்களிலும் நாம் கட்டுப்பட வேண்டும். அன்னாருக்கு பிறகு அஹ்மதிய ஹிலாஃபத்துடன் பிறகு இக்கிலாஃபத்து ஜமாத்தின் நபர்கள் வரை சென்றடைகிறது. இது ஷரியத்தை நிலைநாட்டுவதற்காக ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டல் மற்றும் அழகிய முன்மாதிரிக்கு ஏற்ப அமைந்ததாகும். இதுவன்றி நமது முன்னேற்றம் ஏற்படவே முடியாது, நமது ஒருமைப்பாடு நிலைக்கவும் முடியாது. ஆகவே நாம் இதனை ஆய்வு செய்வது அவசியமாகும். கடந்த வருடத்தில் நாம் நமது உறுதிமொழியை எந்த அளவுக்கு நிறைவேற்றினோம் என்றும், அதில் குறைவிருந்தால் இவ்வருடத்தில் அதனை நாம் எவ்வாறு நிறைவேற்றுவது என்றும் ஆய்வு செய்ய வேண்டும். பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், நமது ஜமாத்தில் நமது போதனையை அமல் செய்யத்தக்கதாக ஏற்பவரே சேர்கிறார். அவர் தனது சக்தி முயற்சிக்கு ஏற்ப அமல் செய்கிறார். அல்லாஹ் தஆலா நம்மிடம் கண்டும் காணாதவாறு நமது கடந்த கால பாவங்களை மன்னிப்பானாக. இவ்வருடம் அதிகம் முயற்சியுடன் நமது வாழ்வை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அமைப்பதற்கு வாய்ப்பு தருவானாக. இன்று நான் தொழுகைக்கு பிறகு 2 ஜனாசா காயிபுக்கு தொழுகை நடத்துவேன். ஒன்று நமது ஷஹீதான சகோதரருடையது. அவர் கண்ணியத்திற்குரிய லுக்மான் ஷாஹ்சாத் சாஹிப். இவர் கண்ணியத்திற்குரிய அல்லா தத்தா சாஹிபுடைய மகன். கடிஷா ரஹ்மான் குஜ்ரான்வாலா மாவட்டத்தை சார்ந்தவர். அவரை 27 டிசம்பர் 2014 அன்று ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு அஹ்மதி எதிரிகள் சுட்டு ஷஹீதாக்கினார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். லுக்மான் ஷாஹ்சாத் அவர்களுக்கு அவரது குடும்பத்தில் தன்னந்தனியராக பையத் செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. ஷஹீத் மர்ஹூம்
27 நவம்பர் 2007 பையத் செய்து ஜமாத்தில் இணைந்தார். பையத்துக்கு முன் ஷஹீத் மர்ஹூமுக்கு அப்பகுதி அகமதிகளுடன் நல்ல பழக்கம் இருந்தது. கடிஷா ரஹ்மானின் தலைவர் முக்கர்ரம் சுல்தான் அகமது சாப் மற்றும் ஜமாத் மக்களுடன் பேசி ஜமாத்தின் வெற்றியை பார்த்து சான்றுகளை கேட்டு அதன் மூலம் ஜமாத் தலைவருடன் தொடர்பு இன்னும் அதிகமாகியது. பிறகு MTA புரோகிராம், பொதுவா ஹொத்பாக்கள் ஆகியவற்றை எடுத்து கூறுவார். பிறகு எனது ஹொத்பாக்களை குறிப்பாக கேட்க ஆரம்பித்தார். பிறகு இதே செயல் அவர் அஹ்மதியத்தை ஏற்க காரணமாகியது. அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு கடும் எதிர்ப்பு உருவாகியது. எதிர்ப்பாளர்கள் அஹ்மதியத்தை விட்டு அவரை விலக வைக்க எந்த வாய்ப்பையும் விடவில்லை. ஷஹீத் மர்ஹூம் அவர்களுக்கு கடும் மிரட்டலுடன் நிறைய மௌலவிகளுடன் சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அல்லாஹ்வின் அருளால் எந்த மௌலவியும் அவருக்கு முன்னால் இருக்க முடியவில்லை. ஒருமுறை அவரது உறவினர்கள் அவரை வலுக்கட்டாயமாக அங்குள்ள பள்ளிவாசலுக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு சில மௌலவிகள் அமர்ந்திருந்தனர். அவர்கள் அஹ்மதியத்தை விட்டுவிடுமாறு வற்புறுத்தியதும், நீங்கள் ஆதாரத்துடன் ஜமாத் அஹ்மதியா பொய்யானது என்று நிரூபித்தால் நான் விட்டுவிடுகிறேன் என்று ஷஹீத் மர்ஹூம் கூறினார். அதற்கு மௌலவி, விவாதம் முடிந்தது, நீர் இப்போது ஜமாத்தை விட்டுவிட்டதாக அறிவிக்க வேண்டும், எந்த ஆதாரமும் இல்லை, எந்த விவாதமும் வேண்டாம் என்றனர். ஷஹீத் மர்ஹூம் ஒப்புக்கொள்ளாத நிலையில் அங்கிருந்த மௌலவிகளும் பிற மக்களும் அவரை கம்புகளால் அடிக்கத் தொடங்கினார்கள். அதனால் முதுகு தண்டு எலும்பு காயமடைந்தது. அடித்தவாறு எதிரிகள் அவரை ஒரு வண்டியில் தூக்கி போட்டு அவரது சச்சாவிடம் கொண்டு சென்றனர். கால்நடைகள் அடைக்கப்படும் இடத்தில் அடைத்து விட்டனர். அவரது தாயாருக்கு இது தெரிய வந்ததும் சச்சாவின் அந்த இடத்துக்கு சென்று தனது மகனிடம் திரும்பி வருமாறு வேண்டுகோள் வைத்தார். தாயார் அவருக்கு ஒரு அறை கொடுத்தார். தாயார் அஹ்மதி அல்லாதவர். தாயார் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தியதனால் ஷஹீத் மர்ஹூமை அவரது தாயாரிடம் அவர்கள் ஒப்படைத்தனர். இன்றிலிருந்து எங்களுக்கு உங்களுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறிவிட்டனர். ஷஹீத் மர்ஹூம் பையத் செய்ய ஒரு வருடம் முன்பு அவரை அவரது உறவினர்கள் வலுக்கட்டாயமாக சவுதி அரேபியாவுக்கு அவரை தந்தை இருந்த இடத்துக்கு அனுப்பினர். அதன் மூலமாவது அவர் அஹ்மதியத்தை விட்டு விலக செய்வதற்காக. சவுதி அரேபியாவிலும் அவருடன் மிக மோசமாகவே நடந்து கொள்ளப்பட்டது. ஏனெனில் அவர் சவுதி அரேபியா போய் சேரும் முன்னரே அவரது உறவினர்கள் மூலம் அவர் அஹ்மதியாகிவிட்ட செய்தி அங்கு தரப்பட்டிருந்தது. ஷஹீத் மர்ஹூம் சவுதி அரேபியிலும் கூட ஜமாத்தை தேடினார். பல மாத முயற்சிக்கு பிறகு ஒரு இந்திய நண்பரின் மூலம் ஜமாத்துடன் தொடர்பு ஏற்பட்டது. ஷஹீத் மர்ஹூம் அதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அங்கு தங்கியிருக்கும் போது ஷஹீத் மர்ஹூமுக்கு ஹஜ் செய்யும் பேரும் கிடைத்தது. 3 வருடங்களுக்கு பிறகு ஷஹீத் மர்ஹூம் அங்கிருந்து நாட்டுக்கு சென்றார். வேளாண்மையை ஆரம்பித்தார். 26 நவம்பர் 2014 அன்று கடிஷா ரஹ்மான் பகுதியில் ஹதமே நுபுவத் கான்பரன்ஸ் ஒன்றுக்கு எதிரிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். அதில் நாடு முழுவதிலும் இருந்து பெயர் தாங்கி மௌலவிகள் கலந்து கொண்டிருந்தனர். அந்த கான்பரன்ஸில் மௌலவிகள் அகமதிகளை கொலை செய்யத்தக்கவர்கள் என்று மார்க்க தீர்ப்பு வழங்கினர். லுக்மான் ஷஹசாத் சாஹிபுக்கு எதிராக குறிப்பாக மக்களை தூண்டினார்கள். இந்த கான்பரன்ஸுக்கு பிறகு தொடர்ந்து எதிரிகளிடமிருந்து மிரட்டல்கள் வந்தன. கடைசியில் 27 டிசம்பர் அன்று ஃபஜ்ர் தொழுதுவிட்டு தமது பணி செய்யும் இடத்துக்கு சென்று கொண்டிருந்தார். எதிரிகள் பின்தொடர்ந்து பின்னிருந்து சுட்டனர். அதில் அவர் படுகாயமுற்றார். மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லும் வழியிலேயே ஷஹாதத்தின் பானத்தை அருந்தினார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூம் 5 ஏப்ரல் 1989 பிறந்தார். மர்ஹூம் ஈமான் உள்ளவர், நல்ல உள்ளமும் நல்ல வாழ்வும் இனிய சுபாவம் உடையவர், மிகவும் அர்ப்பணிப்புள்ள தூய அஹ்மதி இளைஞராக இருந்தார். இப்போது கடிஷா ரஹ்மான் பகுதியின் செக்ரட்டரி மாலாக சேவை செய்யும் வாய்ப்பும் பெற்றிருந்தார். பையத்துக்கு பிறகு ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய நூற்களை மிகவும் ஆர்வத்துடன் வாசித்து வந்தார். மர்ஹூமுக்கு தப்லீகில் நல்ல ஆர்வம் இருந்தது. மர்ஹூம் அஹ்மதிய நண்பர்களிடம் எப்போதும் கூறி வந்தார், ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய நூற்களை படிப்பவரே என் நண்பர். ஷஹீத் மர்ஹூம் அடிக்கடி கூறுவார், எனது வீட்டில் உள்ள எல்லோரையும் நான் ஜமாத்தில் இணைத்து விடுவேன் என்று. அன்னாரின் மரணத்தின் போது அண்டை வீட்டில் உள்ள எதிர்ப்பு தன்மை உள்ள பெண்மணி சொன்னார், நான் இந்த பையனிடம் அஹ்மதியான பிறகு நிறைய மாற்றத்தை பார்த்தேன். அஹ்மதியானதிலிருந்து தஹஜ்ஜுத் தொழ ஆரம்பித்து விட்டார். முறைப்படி அதிகாலை 3 மணிக்கு அவரது அறையில் லைட் எரிய தொடங்கிவிடும். அப்பெண் அவர் அஹ்மதி என்பதனால் அவரை அதிகமாக ஏசுவார். அதனால் அவரது தாயார் கூட கோபமுற்றதுண்டு.
அதற்கு ஷஹீத் மர்ஹூம் தனது தாயாரிடம் கூறுவார், இதையெல்லாம் நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும். எதிரிகள் என்ன சொன்னாலும் நீங்கள் பொறுமையா இருக்க வேண்டும் என்று கூறினார். ஷஹீத் மர்ஹூமின் தாயாரோ அஹ்மதி அல்லாதவர். எனவே அவரிடம் எனக்காக இதையெல்லாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினார். அல்லாஹ் தஆலா ஷஹீதின் தகுதியை உயர்த்துவானாக, ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் உயரிய அந்தஸ்தை வழங்குவானாக. இவரது குடும்பத்தினருக்கும் அஹ்மதியத்தின் ஒளியை வழங்குவானாக. ரஃபி பட் சாப் இவரை பற்றி எழுதுகிறார், ஷஹாதத்துக்கு ஒரு வாரம் முன்பு ரப்வாவில் என்னிடம் வந்தார். ஜமாத்தின் வளம் மற்றும் வளர்ச்சி குறித்து பேசிக் கொண்டிருந்தார். இவருக்குள் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் பைத்தியமே இருந்தது. இவரை பாபுலோ என்ற பகுதியில் ஒரு நண்பரிடம் அழைத்து செல்லப்பட்டது. அங்கு சான்றுகள் அடங்கிய சில குறிப்பேட்டை பார்த்து அவரது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. தமது மொபைலில் அனைத்தையும் பதிவு செய்து கொண்டார். நான் விரைவில் வந்து இவரிடம் உள்ள விலை மதிப்புமிக்க கருவூலத்திலிருந்து பயனடைவேன் என்றார். லுக்மான் ஷாசாத் சாஹிபிடம் ஒரு சிறப்பான அம்சம், அவர் தினமும் ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய நூல்களை படிப்பார். அதனால் அவரது ஆன்மீகம் மிக உயர்வடைந்திருந்தது. அவரது மஜ்லிஸில் அமர்கிற ஒவ்வொருவரும் புதிய உத்வேகத்தை உணர்வையும் பெறுவர். அல்மாஸ் மஹமூத் நாசிர் சாப் ஜமாத்தின் முரப்பி கூறுகிறார்கள், லுக்மான் சாபுடைய இடத்திற்கு நான் ஜாமியாவில் படித்து முடித்த பிறகு ஒரு முறை சென்றுள்ளேன். என்னுடன் நீண்ட நேரம் அமர்ந்திருந்தார். அப்போது அவர் பையத்தும் செய்திருக்கவில்லை. மார்க்க விவகாரங்களை கேட்டு கேட்டு எந்த அளவு ஜமாத்துக்கு நெருங்கிவிட்டார் என்றால் பேச்சுக்கிடையில் அவர் தன்னையும் ஜமாத் நபர் போன்றே கருதுவார். அஹ்மதி மற்றும் அஹ்மதி அல்லாதவர்களுக்கிடையில் உள்ள வித்தியாசம் பற்றி பேசும்போது தன்னை ஒரு அஹ்மதி என்று குறிப்பிடுவார். பையத்தின் வேளையில் அவருக்கு மிரட்டல்கள் இருந்தும் கூட மிகவும் தைரியம் உள்ளவராக இருந்தார். அடியும் பட்டார், நெருக்கடி கொடுக்கப்பட்டார், கம்புகளாலும் குரான் வைக்கிற பலகைகளாலும் அடி கொடுக்கப்பட்டார், துப்பாக்கி முனையில் வைக்கப்பட்டார். அங்கிருந்து அவரது தாயார் அவரை மீட்டு வந்தார். அங்கு டாக்டரும் எவரும் இல்லை. அஹ்மதி அல்லாத டாக்டர் ஒருவர் மறைமுகமாக அவருக்கு முதலுதவி செய்தார். எழுதுகிறார், நான் மிகவும் உணர்ந்த விஷயமாவது லுக்மான் சாஹிபிடம் மலை போன்று உறுதி இருந்தது. அநீதி மற்றும் கொடுமைகள் இழைக்கப்பட்டும் கூட அணுவளவும் அசரவில்லை. காலை பின்னால் எடுத்து வைக்கவில்லை. மிகவும் தைரியமும் அசாதாரண பொறுமையும் காட்டினார். சஹாபாக்களின் முன்மாதிரி காட்டினார். ரானா ரவுஃப் சாப் சவுதி அரேபியாவிலிருந்து எழுதுகிறார், ஜமாத்துடன் தொடர்ந்து வைத்திருந்தார். அஹ்மதியத்தின் காரணத்தினால் பிரச்சனைக்குள்ளானார். இவர் காஃபிர் ஆவார் என்று இவரது உறவினர்களும் உடன் வேலை செய்பவர்களும் கஃபீலை குழப்ப முயற்சி செய்தனர். ஆனால் அவரது கஃபீல் சொன்னார், வேலை முடிந்த பிறகு இவர் எப்போதும் குர்ஆன் ஓதுகிறார், வேளாவேளைக்கு தொழுகிறார், இவர் எப்படி காஃபிராக இருக்க முடியும்? அதே வேளையில் நீங்களோ தொழுவதும் இல்லை, குர்ஆன் ஓதுவதும் இல்லை. குறிப்பாக அஹ்மதியாக இருந்ததனால் வாழ்வாதார பிரச்சினை, உறவினர்களிடமிருந்து எதிர்ப்பு ஆகியவை அவர் முன் நின்றன. சவுதி அரேபியாவில் இருந்த அவரது ஊரை சார்ந்த ஒரு அஹ்மதி நண்பர் இம்தியாஸ் சாப் ஒரு சம்பவம் கூறுகிறார். இவர் அஹ்மதியாகிய சில நாட்களில் இவரது தாயாரின் வீட்டை சார்ந்த ஒருவர் மரணித்து விட்டார். இவரது மாமா அஹ்மதி அல்லாத மௌலவிகளை ஒன்று கூட்டி லுக்மானை அங்கு அழைத்து வந்தார். லுக்மான் சாப் தனது சட்டை பையில் அஹ்மதியா பாக்கெட் புக் வைத்திருந்தார். அஹ்மதி அல்லாத மௌலவிகள் விதவிதமாக கேள்விகளை எடுத்து வைக்கும் பொழுது அதற்கு ஆதாரத்துடன் பதிலளித்து வந்தார். பிறகு மௌலவிகள் கூச்சலிடத் தொடங்கினர். அவர்களது அஹ்மதி அல்லாத பெரியவர் ஒருவர் அந்த மௌலவிகளை பார்த்து சொன்னார், இந்த பையன் உங்கள் எல்லோருடைய வாயையும் அடைத்து விட்டான். அவனோ மிகவும் கண்ணியத்துடனும் சான்றுகளுடனும் பேசுகிறான். எனவே நீங்களும் கூச்சல் போடாமல் ஒவ்வொன்றிற்காக பதில் கூறுங்கள். ஆனால் பதில் இருந்தால் தானே தருவதற்கு. சவுதி அரேபியாவிலிருந்து முதல் முறையாக ஆண்டு மாநாட்டுக்கு வந்தார். கூறினார், இக்காட்சியை நான் கனவில் முதலிலேயே பார்த்துள்ளேன் என்று. இரண்டாவது ஜனாசா காயிப் முகர்ரமா ஷாஹாத் சாஹிபா. இவர் மக்தூனியாவில் வசிப்பவர். 19 நவம்பர் 2014 49 வயதில் வஃபாத் ஆகிவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 1996
தமது கணவர் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்ட சில மாதங்களுக்கு பிறகு பையத் செய்யும் பேறு பெற்றார். மார்ச் ஏப்ரல் 1992 ஷரீப் துருஸ்கி சாப் மற்றும் ஷாஹித் அகமது சாப் இருவரும் ஜெர்மனியிலிருந்து குரோஹோவுக்கு சென்றார்கள். துருஸ்கி சாப் மர்ஹூமாவின் கணவரும் தனது உறவினருமான முக்கரம் ஜாஃபர் சாபுக்கு தப்லீக் செய்தார். அவர் ஏற்றுக்கொண்டதும் மர்ஹூமாவின் கணவர் கூறினார், அவர்களுக்கு கல்யாணமாகி 11-12 வருடங்கள் ஆகி குழந்தை எதுவும் இல்லை என்பதை. ஷஹீத் சாப் அது குறித்து 4வது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மஹுல்லா அவர்களிடம் கடிதம் எழுதினார். அதற்கு சில காலத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு மகனை வழங்கினான். ஆரம்பத்தில் அவர்களுக்கு எதிர்ப்பை சந்திக்க நேர்ந்தது. ஆனால் பொறுமை மற்றும் உறுதியான பாதத்துடன் நிலைத்து நின்றார். அஹ்மதியத்தை ஏற்கும் முன் அவருக்கு தொழத் தெரியாது. பையத் செய்த பிறகு தொழக் கற்றார். லஜ்னாவில் நல்ல செயல் துடிப்புள்ள உறுப்பினராக சேவை செய்யும் வாய்ப்பு பெற்றிருந்தார். தூய அஹ்மதி பெண். தொழுகை மையத்துடன் முறையான தொடர்பு அவருக்கு உண்டு. ஜமாத் புரோகிராம்களில் ஆர்வத்துடன் பங்கேற்பார். முபல்லிக்மார்களை தமது வீட்டிற்கு அழைப்பார். லோக்கல் மொழியில் வெளிவந்த நூல்களை வாசிப்பார். மக்தூனியாவில் நமது சென்டர் இல்லை, எனவே அவரை மரணத்தின் போது அஹ்மதி அல்லாதவர்களின் பள்ளிக்கு குளிப்பாட்டுவதற்காக எடுத்துச் செல்லப்பட்டது. அவர்கள் உடலை கைப்பற்றிக் கொண்டனர், அடிதடிக்கும் முற்பட்டனர். பிறகு அவர்களே ஜனாசா தொழுவித்தனர். அஹ்மதிகளிடம் தரவில்லை. பிறகு அஹ்மதிகள் ஜனாசா காயப் தொழுதார்கள். எவ்வாறு இருப்பினும் அவரது கணவர் எந்த சண்டையும் விடாமல் மிகவும் பொறுமை காட்டினார். சண்டையும் குழப்பமும் ஏற்பட சாத்தியமாயிருந்தது. அல்லாஹ் மர்ஹூமாவின் தகுதியை உயர்த்துவானாக, மஃபிரத் செய்வானாக. இவரது மகன் மற்றும் கணவருக்கு ஜமாத்துடன் தூய்மை மற்றும் பற்றுடனான தொடர்பை அதிகரித்துக் கொண்டே செல்வானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.